வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பயம் இருக்கும். நடக்கும்போதே ஒரு தடுமாறம் ஏற்படும். சமநிலை போயிடும். மூட்டுகளில் பலவீனம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது சாதாரணமாக தோன்றினாலும் இதுவே முதிர்ந்த வயதில் விழும் அபாயத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் தினமும் செய்ய வேண்டிய 4 எளிய எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வீட்டிலேயே சிம்பிளாக செய்ய வேண்டியது. இதுக்காக எங்கேயும் ஜிம்முக்கும் போக வேண்டியதில்லை, நடக்கவும் தேவையில்லை. உட்கார்ந்த இடத்திலே பண்ணக்கூடிய 4 எளிமையான எக்ஸசைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம்னா, உடலுக்கு சமநிலை மிகவும் முக்கியமானது தேவை. ஏன்னா வயது கூடும்போது நரம்புகளுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும், தசைகள் பலவீனமாகும், உடல் சமநிலை பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் நடக்கும்போதே ஒரு மாற்றம் ஏற்படும், திடீரென விழுகக்கூடிய அபாயமும் ஏற்படும். ஆனால் உடலில் கோர் மசில்ஸ் அண்ட் லெக் மசில்ஸ், நர்வ்ஸ் கோஆர்டினேஷன் சரியாக இருந்தால் நீங்கள் 70 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, 90 வயசாக இருந்தாலும் சரி, 100 வயசாக இருந்தாலும் சரி, எத்தனை வயசாக இருந்தாலும் நீங்கள் நிமிர்ந்து நடக்க முடியும். அதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 4 எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் 1, எப்படி இதை செய்யணும்னா, நேராக நின்று ஃபஸ்ட்டு நேராக நிற்கணும். ஒரு காலை முன்னாடி எடுத்து வச்சுட்டு, அதாவது காலோடைய முனையை இன்னொரு காலோட முனையில், அதாவது கட்டை விரல் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய காலில் படுற மாதிரி ஒன்றுக்கு முன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கணும். அதாவது நடை போடுவோம் சொல்லுவோம்ல, மெதுவாக நடை, அடி எடுத்து அடிமேல் அடி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அடி முன்னாடி அழகாக 10லேருந்து 15 அடிகள் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி திரும்பி மறுபடியும் 2வது டைம் 10லேருந்து 15 அடிகள் எடுத்து வைக்கணும். தினமும் இது மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 டைம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா, உங்களுடைய உடலில் நல்ல பேலன்ஸ் மேம்படும். அதாவது தடுமாற்றமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு உடல் பேலன்ஸ் கிடைக்கும். நரம்பு மூளையோட இணைப்புகள், அந்த கோஆர்டினேஷன் மேம்படும். விழுகிற அந்த அபாயங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு டைம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும், அதாவது விழுந்துருவோமுங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கைகளை செவத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அடி எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்துங்க. இப்படி மெதுவாக ஸ்லோவாக செய்யுங்க. அடுத்து இல்லை சுவரை எனக்கு பிடிக்கலை அப்படின்னா, நாக்காரி எதையாவது ஒரு சப்போர்ட் வச்சுட்டு முதல்ல செய்யுங்க. எடுத்த உடனே ஸ்பீடு தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சப்போர்ட், நாற்காலியோ சேரோ இல்லை செவரோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு மெதுவாக ஒவ்வொரு அடியாக நடக்க ஆரம்பிங்க. அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, அதாவது ஒரு வலுவான நாற்காலியில் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிறங்க. இது உட்காந்து செய்கிற எக்ஸசைஸு. இல்லை எனக்கு நின்றுட்டு பண்ண முடியாது, கால் தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நிதானமாக ஒரு சேரில், நல்ல சேராக இருக்கணும், உட்காந்தோன்னா உடையிற மாதிரி இருக்கக்கூடாது, அது நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஒரு நல்ல சேரில் உட்காந்துக்கிறங்க. உட்காந்துட்டு உங்களுடைய கைகளை மார்புக்கு முன்னாடி வைங்க. இங்கே இமேஜில் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்கள் மார்புக்கு நேர முன்னாடி வச்சு மெதுவாக எந்திரிச்சு இழுங்க. மெதுவாக எந்திரிச்சு நின்றுட்டிங்களா, நின்றதுக்கு அப்புறம் மீண்டும் மெதுவாக உட்காருங்க. இதை 10 முறை செய்யுங்க. என்ன பண்ணுங்க, கைகளை உங்கள் மார்புக்கு முன்னாடி நீட்டிட்டு எந்திரிங்க, உட்காருங்க, அப்புறம் எந்திரிங்க, உட்காருங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 10 முறை செய்யுங்க. இப்படி செய்கிறனால உங்களுக்கு என்ன நன்மைகள் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதனால் கால் தசைகள் இருக்குதுல்ல, அந்த தசைகள் பலமாகும். ஸோ கிப்பு, அதாவது இடுப்பு, அந்த முட்டிக்கால், இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்க செய்யும். நம்ம உட்காந்து எந்திரிக்கிறோம், எந்திரிச்சிட்டு உட்காடுறோம். இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது நமக்கு அங்கே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக செய்யும். அடுத்து நடைய சரியாக, அடுத்து நம்ம நிமிர்ந்து நல்லா உட்காந்துட்டு பண்ணணும்.
அப்படியே இது குனிஞ்சிட்டுலாம் பண்ணக்கூடாது. இதோட பொசிஷன் என்னென்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக சேரில் உட்காந்து பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேரில் உட்காரும் போதே கூன் போட்டுட்டு உட்காருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். செய்ய ஆரம்பித்த ஒரு வாரத்திலே உங்களுக்கு பழகிரும். உங்களுக்கு உங்களுடைய உடலில் பெரிய மாற்றமே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை உட்காந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து உட்காந்து கைகளில் முன்னாடி நிமிர்த்திட்டு எந்திரிங்க, உட்காருங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் 10 முறை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து செய்யுங்க. ஏன்னா எடுத்தோடனே ஒரே நாள் நிறையா செய்யும் பொழுது கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது கை கால் வலிக்கும். அப்புறம் வலிக்கிறனால என்ன பண்ணுவீங்க, செய்யவே மாட்டீங்க, விட்டுருவீங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட் நாள் செய்யும்போது ஒரு 2 டைம் செய்யுங்க. 2 டைம் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு உட்காந்து 2 டைம், 2வது நாள் ஒரு 4 டைம், 3வது நாள் ஒரு 6 டைம், 4வது நாள் 10 டைம், அப்புறம் ஒரு 10 டைம் செஞ்சுட்டே வாங்க. அடுத்து 4வது எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வீட்டு செவர் இருக்குல்ல, செவத்து பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அந்த செவத்தில் கையை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கையை ஊண்டி நல்லா நின்றுட்டு ஒரு காலை என்ன பண்ணுங்க, தூக்கிக்கிறங்க. ஒரு கால் தான் சப்போர்ட் கீழே இருக்கணும், ஒரு கால் மேலே தூக்கிக்கிறணும். அந்த ஒரு காலை ஒரு 5 நிமிஷம் மேலே தூக்கிக்கிட்டு நில்லுங்க. அதுக்கப்புறம் அந்த காலை கீழே இறக்கிருங்க. அடுத்து இன்னொரு கால் இருக்கும்ல, அதை ஒரு 5 நிமிஷம் தூக்கிட்டு நில்லுங்க. இப்படி மாற்றி தூக்கிட்டு இதை ஒரு 3 முறை செய்யுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, உங்களுடைய பாடியில் நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நடக்கும்போது தடுமாறாமல் விழுகாமல் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ விழமாட்டீங்க. அங்கே ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி அதிகரிக்க செய்யும். உங்களுடைய அந்த நரம்புகள் சுருங்கி போய் இருக்கிறதெல்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா ஒரு இதை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நடக்கும்போது விழுந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு அபாயம் அங்கே குறைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி சேரில் உட்காந்து 2 கைகளையுமே நம்ம இமேஜில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி விரித்து கைகளை நீட்டுங்க, அப்புறம் மடக்குங்க, அப்புறம் மேலே தூக்குங்க. இந்த மாதிரி கைக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்கள் கை நல்லா கையில் உள்ள அந்த நர்வ்ஸ் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் கைக்கு. அதே மாதிரி காலுமே உட்கார்ந்தபடியே கால்களை சும்மா முன்னாடி இப்படி நீட்டி திருப்பி மடக்குங்க, முன்னாடி நீட்டி திருப்பி மடக்குங்க. இப்படி பண்ணும்போது உங்கள் கால்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், மூட்டுகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு 2 நாட்களுக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் சொன்னோம்ல, சுவரை பிடிச்சிட்டு செய்யுங்கன்னு. அந்த சுவரை பிடிச்சிட்டு செய்கிற எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு சுவரை பிடிச்சிட்டு செய்யுங்க. அடுத்து அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் சுவரை விட்டுட்டு கையை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு ஒரு காலை மேலே தூக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நில்லுங்க, அதுக்கப்புறம் கீழே இறக்குங்க, அடுத்து மறுகால். இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுறது, அதாவது மூச்சு பயிற்சி. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாகும். இதனால் உங்களுக்கு என்ன நன்மைனா, தசைப்பிடிப்பு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகரிக்க செய்யும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஏன்னா இரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா கால் வலிக்க ஆரம்பிக்கும், கையெல்லாம் சுண்டி இழுக்க ஆரம்பிக்கும், மரமரப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ இரத்த ஓட்டம் சீராக இயங்குறதுக்கு இந்த மாதிரியான சின்ன எக்ஸசைஸை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மூட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க எக்ஸசைஸ் செய்யும்போது கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க. நம்ம வீடியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். முக்கியமான சில டிப்ஸுகள் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். தினமும் 10 நிமிஷம் உங்களால் முடிஞ்சால் நடைப்பயிற்சி செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 10 நிமிஷமாக ஆக்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது தண்ணி ரொம்பவும் நம்மளுடைய உடலுக்கு அவசியமானது. 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்க. அடுத்து முக்கியமானது என்னென்னா, கால்சியம், விட்டமின் டி நிறைந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். கால்சியமும் விட்டமின் டி நிறைந்த உணவுகளை பற்றி நம்மளுடைய
சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அது நிறைந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் தூக்கம், சரியான நேரத்தில் தூங்கி எந்திரிங்க. கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்க வேண்டும். அடுத்து யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்ய பழகுங்க. உங்களுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 60 வயசு இருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இந்த 4 எளிமையான இந்த எக்ஸசைஸை தினமும் செய்ய 60 வயசு இல்லைங்க, இப்போ அவங்க 40 வயசு மாதிரி உற்சாகமாக இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.